இந்திய தேசத்தின் 62வது சுதந்திர தின கொண்டாட்டம் தென்னிந்திய மாநிலங்களில் மறக்க முடியாத அனுபவமாய் மாறியுள்ளது. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நடத்திய சுதந்திர தின அணிவகுப்பு கர்நாடகத்தில் மங்களூர், தமிழகத்தில் மதுரை, கேரளத்தில் எர்ணாகுளம், மானந்தவாடி ஆகிய நகரங்களில் அற்புத காட்சியாக மக்கள் மனதில் நீங்காமல் நின்று கொண்டிருக்கின்றது. நேஷனல் டெவலப்மெண்ட் ஃப்ரண்ட் கேரளா, மனிதநீதி பாசறை தமிழ்நாடு, கர்நாடகா ஃபோரம் ஃபார் டிக்னிட்டி ஆகிய மக்கள் இயக்கங்களின் கூட்டமைப்பே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா. ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தையும் வலிமைப்படுத்துவது, ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளை மீட்டெடுப்பது என்ற அடிப்படையில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்திய துணைக்கண்டத்தின் தெற்கு திசையிலிருந்து இந்திய தேசத்தின் இதய பூமியை நோக்கிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் பயணத்தை குறிப்பிட்டு உணர்த்தும் வண்ணம் அமைந்தது. வாருங்கள், சுதந்திரத்தின் பாதுகாவலர்களாக என்ற செய்தியுடன் நகரங்களை குலுங்க வைத்த சுதந்திர தின அணிவகுப்பு இந்திய மக்களின் சுதந்திர உணர்வுகளை பிரதிபலிப்பதாக அமைந்தது. சுதந்திரத்தின் உண்மையான பாதுகாவலர்கள் நாங்கள்தான் என்பதை பறைசாற்றும் வண்ணம் பாப்புலர் ஃப்ரண்ட் வீரர்களின் மௌன அறிவிப்பாக இருந்தது பிசிறில்லாத அடிகளுடன் முன்னேறிய சுதந்திர தின அணிவகுப்பு. அது அநீதி இழைக்கப்பட்ட சமூகத்தின் அழுகையை நெஞ்சில் ஏந்திய வீரமிக்க இளைஞர்களின் படைப்புறப்பாடாக மாறியது. சுதந்திர போராட்டத்தின் யுத்த களங்களில் குருதி கொண்டு வரலாறு படைத்த முன்னோர்களிடம்தான் தங்களுடைய உயிர்த்தெழுதலின் வேர்கள் என புரிந்து கொண்ட புதிய தலைமுறையின் உறுதியை அரைக்கூவல் விடுப்பதாகவே அமைந்திருந்தது நேர்த்தியுடன் அவர்கள் எடுத்து வைத்த பாத எட்டுக்கள். திறந்த கண்களும் நிறைந்த நெஞ்சுமாய் அணிவகுப்பை கண்ட பல்லாயிரக்கணக்கானோர் இந்த நீதியின் போராளிகளை தங்கள் நெஞ்சில் ஏற்றினர். பேண்டு வாத்தியங்களின் நடுங்க வைக்கும் தாளத்திற்கேற்றவாறு தப்பாமல் எடுத்து வைத்த காலடிகளுடன் முன்னேறிய இந்த இளமை புரட்சி பார்வையாளர்களிடம் நம்பிக்கையின் புதிய மொட்டுக்களை விரிய வைத்தது. கடலோர நகரமான மங்களூரில் ஆயிரக்கணக்கானோரின் கண்களில் ஆனந்த கண்ணீரை வரவழைத்த அணிவகுப்பு ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக படை நடத்திய அன்றைய கால வரலாற்றின் மறக்க முடியாத தருணங்களை நோக்கி கால சக்கரத்தை சுழற்றியது. மைசூர் யுத்தங்களின் வாயிலாக ஆங்கிலேய அரசிற்கு சவால் விட்ட ஹைதர் அலியுடையவும் திப்பு உடையவும் தலைமுறையினருக்கு இது ஒரு புதிய அனுபவமானது.
பேண்டு வாத்தியத்தின் பின்னணியில் இதய தாளங்களுடன் அதிவேகமிக்க பாத எட்டுக்களால் பல்லாயிரக்கணக்கானோரிடையே அற்புதத்தை விதைத்தது. பாப்புலர் ஃப்ரண்ட் வீரர்கள் அடிமேல் அடி வைத்து முன்னேறினர். அடக்கி வைக்க முடியாத ஆவேசம் அவர்களுடைய தொண்டை நாளங்களிலிருந்து தக்பீர் முழக்கங்களாய் உயர்ந்து வாயு மண்டலத்தில் கலந்தது. கவர்ந்தெடுக்கப்பட்ட சுதந்திரத்தை மீட்போம் என்ற திடமான உறுதியைத்தான் தாளம் தவறிடாத பாத எட்டுக்களின் வாயிலாக இவ்வீர புத்திரர்கள் பறைசாற்றினர். மதுரையில் மருதநாயகம் திடலில் நடந்த சுதந்திர தின அணிவகுப்பு தமிழ் மக்களின் அழிக்க முடியாத தன்னம்பிக்கையின் அடையாளமாய் மாறியது. திராவிட அமைப்புகளின் தலைமையிலுள்ள பிற்படுத்தப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்கான முந்தைய வரலாற்றின் தொடர்ச்சியாக இருந்தது இந்த சுதந்திர தின அணிவகுப்பு. புதிய சுரண்டல் தந்திரங்களோடு பாய்ந்து வரும் ஏகாதிபத்திய சக்திகளுக்கு வழிவிடும் அடிவரடிகளான ஆட்சியாளர்களுக்கு ஒரு முன்னறிவிப்புதான் சுதந்திர தின அணிவகுப்பு. இந்துத்துவத்தின் சோதனை சாலைகளில் ஆயுதங்களுக்கு கூர்தியிட்டும் புதிய கோட்சேமார்களின் நெஞ்சங்களில் வீதியின் இடி முழக்கமாய் இறங்கியது சுதந்திர தின அணிவகுப்பு. தலைமுறை முழுவதற்கும் ஆவேசமாய் வரலாற்றின் உன்னத பக்கங்களில் நிறைந்து நின்று வீர நினைவுகளுக்கு புத்துயிர் அளித்து அரபிக்கடலின் ராணியான கொச்சி நகரத்தை அணிவகுப்பு ஆவேசத்தின் அலைகடலாய் மாற்றியது.